சாராய ஆலைகள் வைத்துள்ள திமுகவினரின் பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் என்ன பயன் கிடைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வினவியுள்ளார். இதுகுறித்து அவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். என்று கூறிக்கொள்ளும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் ஆதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று கூறி மிகப்பெரிய சமூக நீதி கடமையை தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக பட்டியலினத்தைச் சேர்ந்த முனைவர் ஓவி செழியன் என்பவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இது பட்டியலினத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம். இது பாராட்டுகிறோம். குழந்தை குற்றத்தொழிலை விட சிலது பாராட்ட வேண்டியது பாராட்டுகிறோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல தீர்மானம் தான். ஆனால் என்ன இந்த சாராயத்தை உற்பத்தி செய்கிறவங்களே சாராய அதிபர்களே எந்த கட்சியில் இருக்காங்க? திமுகவில். இப்போ இவங்க யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க? யாரோட கூட்டணி வச்சுருக்கலாம், அவங்களுடைய இது அதெல்லாம் விரும்பல. ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி கோரிக்கை வச்சு சாராய ஆலையை வச்சுருக்காங்களே, அதனால் அவங்கள கண்டிக்கணும் அல்லது வேறு தீர்மானம் போடணும்.